அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் புத்தாண்டு பலன்கள், ராசி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் சிம்ம ராசிக்காரர்களான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 2025 ஆங்கில புத்தாண்டப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அத்தகைய சிறப்புகள், அத்தகைய நன்மைகள் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் இவர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா எங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இது ரிஷபத்துலேருந்து 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர லாபஸ்தானத்தில் வர்றதுனால அது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கலத்திர ஸ்தானத்துலேருந்து அடுத்தபடியாக அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அது ஒரு சிறப்பு. ஸோ அது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அப்போ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நல்ல ப்ரமோஷன், ஸ்பெகுலேஷன்ஸு, பதவி உயர்வு இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றங்கள் இருக்கும். அதில் ஒரு நல்ல ஏற்றமும் இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாத இந்த இதனால் இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே வெளியூர், வெளிநாடு போகிற உத்தியோக விஷயமாக போகிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது ஒரு பெரிய மாற்றம் இவங்க வாழ்க்கையில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த சனி பகவானால் இவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்குன்னு கூட அந்த தொழில் ஸ்தானத்தினால நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடு போகிறவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம். தொழில் முனைவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான ஆண்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். புதுசாக தொழில் அமைக்கிற வாய்ப்புகள் நிறைய பேர் கூடி வரும். ஸோ அது விஷயமாக வெளியூர், வெளிநாடு போய் தொழில் விஷயமாக போவாங்க. அதில் ஒரு ஏற்றம் காணுவாங்க. புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அவர்களால் ஒரு நல்ல முன்னேற்றம் கூட இவங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த குரு பகவானோட பயிற்சியானது மே மாதம் வருது. அது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருது. ஸோ 11ஆம் இடத்துக்கு வரதுனால அவர் இவங்களோட சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ அப்படி பார்க்கறதுனால புத்திரர்கள் விஷயத்தையும் பூர்வீகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமணமாகி பிள்ளை வரம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாகியம் அமைக்கும்னு கூட சொல்லலாம். திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் அமையும் வாய்ப்பு கூட நிறைய இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். நண்பர்கள் வட்டங்கள் அதிகரிக்கும் அவர்களுக்கு. ஸோ வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்வார்கள் சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாமே நிறைந்ததாக இருக்குன்னு கூட நம்ம சொன்னால் அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டாக இந்த 2025 இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு உரிதான அந்த கோபம், பிடிவாதம், ஈகோ இதை கொஞ்சம் இறக்கி வச்சாங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒரு நல்ல சுபீட்சம் உண்டாகும். அதனால் இவங்க நிறைய ஏற்றங்கள் நிறைய சாதிக்கணும், அதிகமாக சாதிக்கலாம்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கான ஒரு இதே அந்த இதுதான் சிம்மராசிக்குரியதே அந்த கோபம், ஈகோ இருக்கும். ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் தானுன்றது. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நன்மைகளே அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதிர்ஷ்ட கதவு திறக்கும் கூட உங்களுக்கு சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டாக இந்த 2025 இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு மேலும் பல நன்மைகள் இருக்குன்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் இவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், நிறைய ஏற்றங்கள் இருக்கும். பொருளாதார சேமிப்பு கைகூடுன்னு கூட இன்க்ரீஸ் ஆகுன்னு கூட நம்ம சொல்லலாம். பேங்க் டெபாசிட்ஸு, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கூட நிறைய பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அவங்களுக்கு. பல விதத்தில் வருமானங்கள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த 2025 இந்த ஆண்டு இவர்களுக்கு ஒரு நிறைய ஏற்றம், நிறைய முன்னேற்றம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக இருக்குன்றதில் அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டாக இவர்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அத்தகைய சிறப்புமிக்கது இந்த சிம்மராசிக்காரர்கள். இத்தோடு இந்த பதிவு முடிது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.